எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல முக்கியமான தகவல். புரோக்கர்கள் திடீர்னு நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டா நாம என்ன பண்றது அப்படின்றத பார்த்துட்டு மார்க்கெட் செய்திகளுக்கு போயிடுவோம். அதாவது ஒரு நண்பர் சொல்றாரு, எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. திடீர்னு இப்படி மெசேஜஸ் வருது. உங்களுடைய அக்கவுண்ட்ல நீங்க கரெக்டான தகவல்கள் மெயின்டைன் பண்ணாதனால உங்களுடைய அக்கவுண்ட்டை ட்ரேடிங் அக்கவுண்ட்டை டெம்பரவரியா ஃப்ரோசன் பண்றோம். அதாவது உங்ககிட்ட பணம் இருந்தாலும் நீங்க வாங்க முடியாது, விற்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய பணத்தை எடுத்துட்டு உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கொண்டு போக முடியாது. அக்கவுண்ட்டை ஃப்ரோசன் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் அதை ஆக்டிவ் பண்ணாதான் நம்ம எதையுமே பண்ண முடியும். உடனே எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, உங்களை நீங்களே தனிமைப்படுத்திங்க, நாங்க சிபிஐல இருந்து கால் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பல தவறுகள் நடக்குது. ஆனா அப்படி நடக்கணும்னா ஏதாவது அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரும் அல்லது அன்னோன் வாட்ஸ்அப்ல இருந்து கால் வரும். ஒரிஜினல் அப்ஸ்டாக்ஸ்னுடைய இமெயில் ஐடியில இருந்து எப்படி வரும் அல்லது எஸ்எம்எஸ் வரும். அங்கேயே நாம வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். ஆனா உண்மையிலேயே என்னன்னா, அப்ஸ்டாக் தான், அந்த புரோக்கர் தான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், நீங்க பணம் எடுக்க முடியாது, பணம் போட முடியாது அப்படின்ற மாதிரியான தகவல் இவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க அனுப்பிச்சிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாரி நாங்க தெரியாம அனுப்பிச்சிருக்கோம், நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம், அந்த அக்கவுண்ட் பாட்டுக்கு எப்பவும் போல இயங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா நான் டீலரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப எப்ப நாங்க வந்து ஒரு புரோக்கராக இந்த மாதிரி திடீர் அதிரடி நடவடிக்கை எடுத்து ட்ரேடிங் அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவோம்னா பேட் டெப்ட் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்பெல்லாம் வந்து செக் கூட அக்செப்டட் தான், செக்கை வாங்கிடுவோம். ஆனா பேங்க்ல பணம் இருக்காது, செக் திரும்பிடும், பவுன்ஸ் ஆயிரும். சில பேர் கையிலேயே இல்லாத ஸ்டாக்கை வித்து விட்டுட்டு அது பெனால்டி, ஆக்ஷன் பெனால்ட்டில போயிட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய லெட்ஜர் பணத்தை விடவும் அதிகமான டெபிட் வந்துடும். அந்த மாதிரியான நேரங்கள்ல நாங்க அதிரடியாக ட்ரேடிங் அக்கவுண்ட்கள் என்பது முடக்கப்பட்டுட்டு முதல்ல ஃபண்டை கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து நம்ம அக்கவுண்ட் ஓபனிங் பண்ணும் போதே வாங்கிடுவோம். நீங்க ஒருவேளை பொலிட்டிக்கலி எக்ஸ்போர்ட் பர்சனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அது மாதிரி நிறைய தகவல்கள் வாங்குவோம். திடீர்னு யாருக்கு தெரியும், நானே நினைச்சு கூட பார்க்கல, நான் எம்எல்ஏ ஆயிட்டேங்க அப்படின்னு யாராவது ஆயிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அவங்களுடைய கேஒய்சி மாறுது, அவங்க பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனல். அப்ப அந்த மாதிரி நேரத்துல இவங்க ஏதாவது ஒரு தகவல்கள், ஏதாவது நடவடிக்கைகள் அப்படின்றதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ ஒருத்தருடைய ட்ரேடிங் அக்கவுண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு இத்தனை காரணங்கள் இருக்கு. இதுல வந்து டெக்னிக்கல் கிளிச், தவறுதலாக யாரோ ஒரு நபர் செஞ்ச தவறுனால திடீர்னு இப்படி இமெயில் ட்ரிகர் ஆகி பல பேர்த்துக்கு இமெயில் போயிடும். நான் சவுதி அரேபியால வந்து ஆக்சுவலா ஒரு பேங்கோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப பேங்குகள் வந்து அந்த பேங்க் சிஸ்டம் தான் குறிப்பா பாத்துக்குவாங்க, மற்றது எல்லாமே அவங்களுக்கு செகண்டரி தான். வெல்த் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கஸ்டடி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இன்னும் ஏகப்பட்ட சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்டோ அல்லது சப்சிடரிகளையோ அவங்க அடுத்த கட்டமா தான் பாத்துக்கிடுவாங்க. அந்த நேரத்துல ஒரு பையன் என்ன பண்ணிட்டா, யூஏடி கிரெடென்ஷியல்ஸ் எடுத்து ப்ரொடக்ஷன்ல போட்டுட்டு யூஏடினுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன்ல போயிடுச்சு. ஆனா அங்க வந்து என்ன ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, நம்ம இமெயில் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க படிக்கிறதுக்குள்ள நம்மனால டக்குன்னு உணர்ந்து அந்த இமெயில கால் பேக் பண்ணிட முடியும் நம்மனால. சோ இதெல்லாம் தான் நண்பர்களே வாய்ப்புகள். ஒரு புரோக்கர் திடீர்னு நம்மளுடைய அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டா. ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கரா இருந்தா நம்ம எதா இருந்தாலும் ஹலோ என்னங்க ஆச்சு அப்படின்னு நம்ம போன்ல தான் பேச முடியும். இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படக்கூடிய நேரத்துல பிரான்ச் ஆபீஸ் ஓபனா இருக்கு, ஒரு பிரான்ச்ல போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோம், ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோம்னா நம்ம போய் கொயரி கேட்டுக்கலாம். ஓகே, இப்ப மார்க்கெட் நியூஸ் பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் நாளே மார்க்கெட் தூக்கலாக அமைஞ்சிருக்கு. 24,000 பாயிண்ட்டுக்கு மேல மறுபடியும் இன்னொரு முறை நம்ம மார்க்கெட் நம்மளை காப்பாத்திருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து புல் ட்ரேடர்ஸை வந்து ட்ராப் பண்ணி சிக்க வைக்க பாக்குறாங்களா ஹையர் லெவல்ல, அல்லது கரடிகளுக்கு இது ஒரு கஷ்டகாலமா காலமாக அமைய போகிறதா? ஏன் அப்படின்னா இங்க பாத்தீங்களா, ஒரு மாதமாக கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த 23,800க்கும் இந்த 24,100க்கும் இடையிலேயே வெறும் 300 பாயிண்ட்கள்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். அப்ப ஏதாவது ஒரு சைடு வெட்டிச்சு செதறனான்னா ஒன்னா ஒரு 23,000 22,000 இது வெட்டிச்சு செதற போறானா, அல்லது ஒரு 25,000 26,000 அப்படின்னு வெட்டிச்சு செதற போறானா அப்படின்றதா
பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு மாசமா நீ 300 பாயிண்ட்டுக்குள்ள ஆடுவ, அப்புறம் இன்னும் 2-3 மாசம் நீ இப்படியே ஆடிக்கிட்டு இருப்பியா? Q1 ரிசல்ட் சீசன்ல இருக்கும். அதனால ஏதாவது வெட்டிச்சு செதறாதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இப்படி குறுகலாக ட்ரேட் ஆகி கொண்டிருப்பதால் ஒன்னா காளைகள் சிக்க போகின்றன, இல்லைன்னா கரடிகள் சிக்க போகின்றன. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றதா தற்போதைய தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. என்ன தகவல் அப்படின்னா, இந்த ஈரான் வார் வந்து திடீர்னு சனி ஞாயிறுல ரொம்ப பயமுறுத்தி விட்டுட்டாங்க. இப்ப பார்த்தா ஒன்னும் பெருசா ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரபிள் இல்ல அப்படின்றாங்க. அப்ப ரெண்டே விஷயம் தான். திடீர்னு அந்த ஈரான் வார் முடிஞ்சது அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம். அல்லது ஈரான் வார் மறுபடியும் ஆரம்பிக்குது அப்படின்னா உடனே பல பேர்த்துக்கு பயம் என்பது வந்துடும். ஆக மொத்தம் ஒரு 300 பாயிண்ட் ஏற்ற இறக்கத்தை வெளியே வந்து பெரிய அளவுல வெடிச்சு செதறுமா அப்படின்றதா மார்க்கெட்ல முதல் செய்தியா இருக்கு. ஏ ஹிந்து சிங் சேரே மேலே வா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வந்து விளக்கு பூஜை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது நண்பர்களே, ஏதாவது பங்குகள் கீழே வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல திரும்புமா அப்படின்னு பல பேர் யோசிச்சு பார்ப்பாங்க. அது அது எத்தனையோ வகையில யோசிச்சு பார்ப்பாங்க. ஒன்னா டபுள் பாட்டம் கீழ் வந்து விழுந்துருச்சா அப்படின்னு பார்ப்பாங்க. அல்லது கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு இன்வர்ஷன் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டன் கீது போட்டு அப்புறம் ஏதாவது மேல வர்றானா, ஏதாவது இஎம்ஐ தாண்டுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கீழே வந்து விழுந்த பின்பு மேல் நோக்கி ஏற மாதிரி காட்டுறானா அப்படின்னு கூட சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த ஹிந்து ஜிங்க் அப்படின்ற ஷேர் 2 முறை ஒரு முக்கியமான இந்த 500 ரூபாய் ரேஞ்சில இருந்து மேல ஏறி இந்த வருஷத்துல 2 முறை சம்பாரிச்சு கொடுத்திருக்கக்கூடிய ஷேர் மறுபடியும் தற்போது கீழே வந்து விழுந்திருக்கு. சோ இனி மறுபடியும் இங்கிருந்து பிக்கப் ஆகிறானா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த ஹிந்த் ஜிங்க் அப்படின்ற ஒரு ஷேர்ல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்திய ஹையில் இருந்து ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் லோ அப்படின்ற மாதிரி வந்து விழுந்திருக்கு. இதுக்கு மேல விழுந்தா நாங்க தாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி உச்சியில வாங்கி இருக்கக்கூடிய பல நண்பர்கள் விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சமீபத்துல இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட செக்டர்ல செய்திகள் என்பது இருந்தது. ஆனா அந்த இன்சூரன்ஸ்ல வந்து ஆக்சுவலா 3 செக்டர்கள் இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதுல நம்ம எல்ஐசி தான் ஜாம்பவான். அவன் கடந்த ஒரு வருஷ பீரியட்ல பார்க்கும்போது 52 வீக் லோ பக்கத்துல இருந்தது. 350 ரூபாய் ரேஞ்சில் இருந்தது. இப்ப 434. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் என்பது பார்க்கும்பொழுது அது 52 வீக் லோல இருக்கு. இன்னும் எந்திரிச்சு வரவே இல்லை. அப்ப எல்ஐசி தான் பரவாயில்ல. ஆனா எல்ஐசில போனஸ் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. அதனால மேபி அந்த நியூஸை வச்சு கூட மேல வந்திருக்கலாம். ஹெச்டிஎஃப்சி லைஃப்ல மேபி நியூஸ் இல்ல. பட் இந்த Q1 ரிசல்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே, இந்த ஐசிஐசி பிரெடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் என்பதை எடுத்து பார்த்தோம்னா அவனும் வந்து இயர் லோல இருக்கான். அப்ப இந்த செக்டர் வந்து இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல என்ன பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான தகவலா இருக்கு. அதே ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா இந்த ஸ்டார் ஹெல்த் 1 இயர் ஹைல இருக்கான். எப்படியா நீ 5 ஸ்டார் வாங்கின? அதான் நண்பர்களே, எவன் எப்ப ஏறானே நம்மளுக்கு தெரியறது இல்ல. நியூஸ் இருக்கும்போது தான் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்பொழுது ஓ இவன் ஏறிட்டானா அப்படின்றது தெரிய வருது. சோ இந்த பங்கு 900 ரூபாய்களில் இருந்து தொடர்ந்து சரிவடைஞ்சு 350 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்ப ஆல்மோஸ்ட் 600 ரூபாய் பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டார் ஹெல்த் அப்படின்ற ஒரு பங்கு. அதே மாதிரி ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற பங்கு பார்க்கும்போது 1 இயர் லோல் இருக்கு. நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றத பார்க்கும்பொழுது 1 இயர் லோல்ல இருந்து கொஞ்சம் ஹை நோக்கி மேல வந்திருக்கு. இதுல பல்வேறு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து இந்த என்எஸ்சி ஐபிஓல பணம் போட்டு வச்சிருக்காங்க. அதாவது என்எஸ்சி கம்பெனில பணம் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஐபிஓவாக வரும் பொழுது இதர்களுக்கெல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆக மொத்தம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகள்ல ஒரு 2 பேர் கீழ இருந்து மேல வர வேண்டியது இருக்கு. ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு ஆள் மேல வர வேண்டியது இருக்கு. இவங்க எல்லாம் இந்த Q1 ரிசல்ட்ல ஷேர் ஹோல்டர்ஸ்ல காப்பாத்துவாங்களா இல்லையா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, வேறு எங்க செய்திகள் இருக்கு அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு பங்கு. அதாவது கல்யாணமாகாத 90s கிட்ஸ பார்த்து ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா போதும், உடனே புக்கிங் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறது இல்ல. அது மாதிரி தான் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய நிறுவனத்துல
முதல்ல வண்டி சர்வீஸ் சரியில்லை அப்படி இப்படின்னு லொல்லு பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில பெட்ரோல் டீசல்லாம் எங்கேயாவது கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்தோடனே கண்ணா பின்னான்னு புக்கிங்கள் வர ஆரம்பிச்சது. உடனே அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுமே என்ன சொன்னாங்கன்னா, ஏதேது இதே நிலைமைக்கு போயிட்டு இருந்தா நாங்க லாபத்துக்கு கூட திரும்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓலா எலக்ட்ரிக் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதுல இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல Q1 அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது 43,719 வெஹிக்கிளை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி, அதாவது போன குவார்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை டபுள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓலா எலக்ட்ரிக் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் அப்படின்றது growth காமிச்சிருக்காங்க. மறுபடியும் வளர்ச்சி பாதையில் இந்த ஓலா எலக்ட்ரிக் திரும்புமா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அட கடவுளே, ஒருவேளை இந்த ஓலா எலக்ட்ரிக் லாபத்துக்கு திரும்பிருச்சுன்னா அப்புறம் நியூ ஏஜ் கம்பெனிஸ்ல கடைசியா மிச்சம் இருக்கிறவன் அப்புறம் அந்த ஸ்விக்கி தான் பாவம். ஸோ வரக்கூடிய இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல அதிரடியாக மூவ்மெண்ட்களை காட்டக்கூடிய பங்குகள் அப்படின்ற வரிசையில இந்த ஓலா எலக்ட்ரிக் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. JSW இன்ஃப்ராமே என்ன சொல்றாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் 7,503 கோடி பணம் பெரட்டுதல், அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஆக மொத்தம் இந்த JSW இன்ஃப்ரா அப்படின்ற பங்கு தன்னுடைய லோன்ல இருந்து இப்பதான் மேலே ஏறினா மாதிரி தெரிஞ்சுது. ஆனா பழைய கையை திருப்பி தொட்டு விட்டான். ஓலா எலக்ட்ரிக்குமே சமீபத்துல கொஞ்சோண்டு சும்மா 10-20 ரூபா ஏறின மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 101% ஏறி இருக்கா தன்னுடைய லோவில் இருந்து. ஆனாலுமே இந்த பங்கினுடைய பழைய உச்சம் என்பது 156 வரைக்கும் இருக்கு 2024ல. இனி இவன் மறுபடி பழையபடி 20 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கு இடையில ஸ்டாண்டர்ட் ஆயிடுவானா, அல்லது பெரிய கம்பெனியாக மாறி பழையபடி 150 ரூபாயெல்லாம் போய் தொடுவது ஒரு கனவாக இருக்குமா? என்ன ஆகும் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ ஆட்டோ செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மார்க்கெட்டை இன்னைக்கு பெருசா கும்பா பாடல். இன்னொரு நியூஸ் இருக்குங்க நண்பர்களே, அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து திடீர்னு ரயில்வே துறையை பத்தி பேசினாங்கன்னா ரயில்வே துறை பங்குகள் கவர்மெண்டினுடைய பங்குகள் எகிரிடுறான். பொதுத்துறை பேங்குகளை பத்தி பேசும்போது அவங்களுதே தான் பொதுத்துறை வங்கிகள் அவனுங்களும் எகிரிடுறான். அதுக்கப்புறம் மினரல்ஸ் பத்தி பேசினாங்கன்னா இந்த ஜிஎம்டிசி முதல் கொண்டு பல்வேறு பங்குகள் கவர்மெண்டினுடைய லிங்க்ல இருக்கக்கூடிய பங்குகள் எகிரிடுறான். அதன் பின்பு சோலார் எனர்ஜி அப்படி இப்படின்னு பேசும்போது பிரைவேட்டா போகுது. டிஃபென்ஸ் அதுவும் கவர்மெண்ட், அதை பத்தி அவங்க பேசும்போது அவனும் எகிரிடுறான். ஸோ அவங்க வந்து அவங்க கிட்ட இல்லாத பங்குகளை பத்தி பேசும்பொழுது தான் பிரச்சனையாயிருது. சோலார் எனர்ஜி பத்தி பேசும்போது அதுல கவர்மெண்ட் தான் அதிகமா இல்லை, அதனால அந்த செக்டர் வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கு. கிளீன் எனர்ஜி அப்படி இப்படின்னு பேசும்போது கொஞ்சம் சுமாரா இருக்கு. இந்த செமிகண்டக்டர் பத்தியும் இப்ப நியூஸ் வருது. அவங்க என்ன நியூஸ் வெளியிடுறாங்கன்னா, இன்னொரு 1.25 லட்சம் கோடி செமிகண்டக்டரினுடைய நோக்கத்திற்காக அலோகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் வரும் பொழுது அப்ப அந்த துறையை சார்ந்த பல்வேறு பங்குகள்ல பெருசா உள்ள இல்ல. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி, சிஜி பவர், அவலான், மோஸ்டிப், டிக்சன், செயின்ட் செமிகண்டக்டர் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா இருக்காங்க. சோ இந்த நியூஸை வச்சுக்கிட்டு இந்த பங்குகள்லாம் இனி என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என்னங்க நண்பர்களே, இப்படி ஒரு மோசமான தகவல். ஒரு நண்பர் சொல்றாரு, இந்திய வரலாறுலயே மிகப்பெரிய கும்பானா இந்த டிசிஎஸ் ஷேர் தான், 8 வருஷத்தினுடைய லோன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றார். என்னால நம்பவே முடியல. நான் உடனே ஓடி போய் டிசிஎஸ் 5 இயர்ஸ் சார்ட் அப்படின்னு போட்டு பாக்குறேன். எஸ், 5 இயர்ஸ் லோ பிரைஸ்ல இந்த டிசிஎஸ் என்பது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல நான் போய் பாக்குறேன். இந்த 1981 ரூபாய் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 2020கள்ல வந்திருக்கு. இவர் ரொம்ப 8 வருஷம் லோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல. ஏன்னா 2020லயே 1700 பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்திருக்கு வண்டி. இருந்தாலும் இந்த நண்பர் வேதனைப்படுறது கரெக்ட் தான். ஏன்னா லாபம் செய்யக்கூடிய கம்பெனி, இந்தியாலேயே அந்த செக்டர் லீடர், டாப் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர், அவன் 8 வருஷம் லோ 6 வருஷம் லோ பக்கத்துல போய் ட்ரேட் ஆகுது என்பது இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு கும்பா என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மையா இருக்கு.
ஆனா பொதுவாகவே ஐடி செக்டர் இந்த மாதிரி தான் இருக்கு. கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2000 அப்படின்ற வர சமயத்துல கீழே விழுந்தான். அது மாதிரி ஐடி பங்குகள் வாலட்டிலிட்டியாக தான் இருந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் மேல ஏறி வந்திருக்கான். இந்த முறை என்ன ஆக போகுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என்னப்பா என்ன பத்தி மட்டும் பேசிட்டு போறீங்க? என் தோஸ்து இன்ஃபோசிஸ் சார் அவனை பத்தியும் பேசிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கும் அவன் இதுக்கு முன்னாடி 2020கள்ல என்ன விலை இருந்தானோ 6 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டான். 2020கள்ல என்ன விலை இருந்ததோ அந்த விலைக்கு வந்திருக்கு. ஸோ ஐடி பங்குகள் நான் அந்த காலத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்திருக்கேன். 2006களில் இருந்தே அப்ப இருந்தே வந்து திடீர்னு இறங்குவான், அப்புறம் ஏறுவான், திடீர்னு இறங்குவான், அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது ஓவர் இறக்கம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பயமுறுத்தின அளவுக்கு எப்போ ஒரு முறை இறங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023கள் சமயத்துல ஒரு 38% என்பது இறங்கியிருக்கு. இப்ப வந்து எவ்வளவு இறங்கியிருக்குன்னா 48%, அதை விடவும் அதிகமாக பயமுறுத்தும் அளவுக்கு இறங்கியிருக்கு. இவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இறங்குனா திரும்பி மேல ஏறணும். அதுதான் ஷேர் மார்க்கெட்டுக்கும் அழகு, ஷேர்களுக்கும் அழகு. இந்த டெல்கிவரி அப்படின்ற பங்கு தன்னுடைய லோவிலிருந்து ஆல்மோஸ்ட் 100% ஏறி இருக்கு. அது ஏறினது மட்டும் இல்லாம அவன் முக்கியமான ஒரு லெவல்ல சுத்திக்கிட்டு இருக்கான். அது என்ன லெவல்னா 2024ல என்ன ஹை இருந்தானோ அந்த ஹைல சுத்திக்கிட்டு இருக்கான். இதை மட்டும் பிரேக் அவுட் ஆகி அவனுடைய பழைய ஹை வந்துட்டான்னு வச்சுங்களேன், இவனை மாதிரி ஒரு சாதனையாளர் என்பது இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பாத்தீங்கல்ல, டாப் எக்ஸ்போர்ட்டர் டிசிஎஸ்ஏ கீழே பல்லாங்குழி விளையாண்டுகிட்டு இருக்கான். இவன் கீழ இருந்து 100% ஏறி இருக்கான்றது என்ன சாதாரண விஷயமா? நண்பர்களே, வேறு எங்க மார்க்கெட்ல தகவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெயிண்ட் கம்பெனிகளுமே இப்ப வாலட்டிலிட்டியா தான் இருக்கு. க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏற்ற இறக்கத்தினால. சோ இந்த பர்கர் பெயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய போர்ட் மீட்டிங் வரக்கூடிய 5 ஆகஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப ஆல்ரெடி இவனுடைய வாலட்டிலிட்டி எல்லாம் பார்த்தா என்ன இப்படி ஆடி இருக்க, தலையில கரகம் எடுத்து வச்சு ஆடின மாதிரி அப்படின்ற மாதிரி. இந்த 2026ல சமீபத்துல 380 ரூபா வந்து விழுந்தவன் தான். அதுக்கப்புறம் அவன் நேர்கோட்டில மேல போகல, ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமாக தான் அவன் ட்ரேடிங் என்பது ஆயிருக்கு பர்கர் பெயிண்ட். அப்ப வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல இவங்களுடைய முக்கியமான போர்ட் மீட்டிங் இருக்கிறதுனால அந்த இடத்தை போய் டச் பண்றதுக்குள்ள இன்னொரு 1 or 2 monthsக்குள்ள இவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுல ஒரு சோ பர்கர் பெயிண்ட் அப்படின்ற பங்குல மிக முக்கியமான தகவல் அவங்களுடைய போர்ட் மீட்டிங் 5 ஆகஸ்ட் என்பது. அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள இவன் எப்படி ஏறி இறங்க போறான் அல்லது இறங்கி ஏற போறான் அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதே மாதிரி வேறு என்ன தகவல்கள் அப்படின்னா நண்பர்களே, டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதுல பெரிய கம்பெனி பிஹெச்எல் அவங்களும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் 17 ஜூலை. இந்த வின்லஸ் பயோடெக் அப்படின்ற பங்கு மொத்தமே 1780 கோடி தான் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். அவனுடைய ரிசல்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப சேல்ஸ் என்பதை ஆல்மோஸ்ட் டபுள் பக்கத்துல கொண்டு வந்திருக்காங்க. லாபம் வந்து 11 கோடியிலிருந்து 11 கோடியாக தற்போது ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த வின்லஸ் பயோடெக் அப்படின்ற பங்கு சமீபத்துல ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் இவங்க டிவிடெண்ட் என்பதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த புரோக்கர்கள் திடீர்னு அதிரடி முடிவெடுத்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றாங்கன்னா என்னென்ன காரணங்கள் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு நண்பர் வந்து என்ன திடீர்னு இப்படி என் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்த மெசேஜ் வந்து உண்மையிலேயே தவறுதலாக அந்த அப்ஸ்டாக் என்பது பல்வேறு அவங்களுடைய கிளைண்ட்டுகளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை இக்னோர் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இதுதாங்க நண்பர்களே அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் அப்படின்ற ஒரு தகவலுக்கு உண்டான ஒரு கிளாரிபிகேஷன். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்த எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம்.